உலகெங்கு வாழும் லக்லைட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறும் 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்று பராவ வருடம் தமிழ் புத்தாண்டு நடைபெறுகிறது. காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் ஜூன் 1 இடம்பெற்று அக்டோபர் 31 அது அதிசாரமாக உங்கள் ராசிக்கு வருகிறது. அதாவது குரு பகவான் அப்போ உங்கள் ராசியில் டிசம்பர் 12 வரைக்கும் அங்கே ராசியில் இருந்து டிசம்பர் 12 வக்ரம் பெற்று 2027 ஜனவரி 24 வக்ர நிவர்த்தி ஆகி மீண்டும் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது. அதாவது விரய குருவாக சஞ்சாரம் செய்கிறது. இது குரு பகவானுடைய நிலை. உங்களுடைய ராசிக்கு 6-7 கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறது சனி பகவான். ராகு பயிற்சி வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுடைய ராசியிலே இருந்த கேது பகவான் 12ஆம் இடத்திலையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் 6ஆம் இடத்திலும் இடம்பெறுகிறது. அப்போ இந்த 4 கிரகத்தினுடைய கிரக பயிற்சிகளை வைத்து இந்த ஆண்டு அதாவது பலன்களை நிர்ணயம் செய்கிற பொழுது, அதாவது பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களை இங்கே கணக்கீடு செய்கிற பொழுது, புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மேற்கொண்டாலும் அது தடதாமதமாகலாம். எந்த செயல்களை செய்தாலும் கூட கண்டிப்பாக தடை தாமதத்துக்கு பிறகுதான் நடக்கும். ஒரு முயற்சிக்கு பல முயற்சி பண்ணணும். சில பேருக்கு இந்த மூட்டு வலி ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இருக்கும், கால் வலிகள் இதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ மருத்துவ செலவுகள் கூடுதலாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா அஷ்டமதி சனி வேறு நடக்குது, ஜென்மகுரு, விரய குரு, இவ்வளவு விஷயம் இருக்கு. சிம்மராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராகு கேது மட்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் குருவும் சனியும் உங்களுக்கு ஒரு 60% கெடுபலன்களை செய்யறதுக்குள்ள வாய்ப்புகள் உள்ள இடம்தான் இப்போ இருக்கு. அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதியில் மார்கழியில் இந்த பழைய வராக்கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிற்பகுதினாக்க அந்த டிசம்பர் 5ஆம் தேதி தானே உங்களுக்கு அந்த ராகு கேது உங்களை விட்டு கொஞ்சம் சுமை குறையுது. ஏன்னா இது வரைக்கும் உங்கள் ராசியிலே கேது, 7ஆம் இடத்துல ராகு. கடந்த காலம் சொல்லவே தேவையில்லை. கணவன் மனைவிகள் எப்படி இருந்துச்சு, வாடிக்கையாளர்கள் எப்படி இருந்தாங்க, கூட்டாளிகள் எப்படி இருந்தாங்க, கூட்டு தொழில் எப்படி இருந்துச்சு, கூட்டாளினுடைய நிலவரம் என்ன, கூட்டாளிகள்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் அதாவது பிரச்சனைகள், வருத்தங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், பிரிவுகள், வேதனைகள், விரக்திகள், இவ்வளவு விஷயத்தையும் கடந்த காலத்தில் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதிலிருந்து இப்போ ஒரு விடுதலை, எது ராகு கேதுலேருந்து விடுதலை. ஆனால் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் போய் உட்காந்துக்கிடுச்சு. இருந்தாலும் பெரிதும் கெடுக்க மாட்டாதனால அவர் தாமதப்படுத்துவார் எதிலையும். அதுதான் இங்கே உள்ள விஷயம். அதனால் இந்த அதாவது வரக்கூடிய டிசம்பருக்கு பிறகு 5ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கையில் பைசா வரும். அதை வச்சு நீங்கள் எதையும் ஒரு தைரியமாக நீங்கள் நினைத்த மாதிரி நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் புதிய கடன் நீங்கள் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினாலும் கட்ட முடியாது. அதாவது ஜாமீன் போட்டாலும் நீங்கள் தான் கட்டணும். கடன் கொடுத்தாலும் வராது. இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சித்திரை வைகாசியில் திருமணம் முயற்சி பண்ணாக்க திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடை இல்லாமல் திருமணம் நடக்கும். இந்த குறிப்பிட்ட காலங்களில் அதாவது செய்யவில்லை என்றால் திருமணம் தாமதமாகும். அது சித்திரை வைகாசியில் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சராசரியான வருமானம் வரலாம். பெரிதும் எதிர்பார்க்க முடியாது. அதிக முதலீடு செய்ய வேண்டாம். உத்தியோகம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கு வேலை போல அதிகமாக இருக்கலாம். நெருக்கடிகள் ஏற்படுவதால் இடமாற்றம் ஏற்படும். நிர்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அடுத்த வேலையை தேடிக்கொண்ட பிறகு நீங்கள் இருக்கிற வேலையை விடலாம். இல்லைன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டீங்கன்னாக்க கண்டிப்பாக வேலை கிடைக்காது. அடுத்த வேலையை தேடிக்கொண்ட பிறகு தான் நீங்கள் இருக்கிற வேலையை விடணும். ஒரு சில மாதங்கள் சும்மா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும். அதாவது வேலையை தேடிக்கிறாமல் இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விட்டுட்டீங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நிர்பந்தங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் அதில் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது வேலையில்.
2 பேர் வேலையை ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருத்தர் லீவ் போட்டு போயிருப்பான், அவங்க கூட வேலை செஞ்சாங்க, அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும். பார்க்கலனாக்கா அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஓனர்கள் தனியார் வேலையில் இருந்தாங்க, இல்லை கம்பெனியில் இருந்தீங்கன்னாக்க டீம் லீடர்கள் அது உங்களை வந்து பிரச்சனை, நெருக்கடிகள், நிர்பந்தங்கள் ஆளாகுவாங்க. அதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் கவனமாக படித்தால் மட்டுமே உரிய மதிப்பெண்கள் பெற முடியும். இல்லைன்னா பின்னடைவை சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ விளையாட்டுகளில் முக்கியத்துவம் கொடுக்காம படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இதெல்லாம் நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கும் கெடுபலன்கள் குறைவதற்கும் சனீஸ்வர வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. திருநள்ளாறு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை சென்று திருநள்ளாறு வழிபாடு செய்து வருவது மிகச்சிறந்த நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பின்னடைவான பலன்களை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் 50% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.